தத் என்பது மாயையுடன் கூடிய பிரம்மம். அதனால் அது பேர் சகுன பிரம்மம் என்று பெயர். மாயைக்கு குணங்கள் உண்டு, பிரம்மத்துக்கு குணம் கிடையாது. எனவே பிரம்மத்துக்கு நிர்குணம்னு பேர். மாயைக்கு குணம் உண்டு. மாயையில் என்ன குணம் இருக்கிறது? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 குணம் இருக்குது. 3 ஃப்ளேவர் அப்படின்னு வச்சிங்களேன். ஐஸ்கிரீமில் 3 ஃப்ளேவர், ஒன்று மோந்து பார்க்குறாங்க, கலர் பார்க்குறோம், டேஸ்ட்டு, அதெல்லாம் ஃப்ளேவர்னு சொல்கிறோம். பூக்களிலே கூட நல்ல நிறங்களும் இருக்குது. அதுபோல் 3 குணங்களும் உடையது மாயை. பிரம்மத்துக்கோ கடவுளுக்கோ குணமே கிடையாது. குணமும் இல்லாதவன், குறியும் இல்லாதவன், குணம் குறி அற்றவன் அப்படின்னு அவங்க சொல்கிறோம். ஆனால் இதுக்கோ மாயைக்கோ குணமும் உண்டு, குறியும் உண்டு. ஏன் குறி உண்டுன்னா அதை சுட்டி காட்டலாம், பிரம்மத்தை சுட்டி காட்ட முடியாது. ஆனால் நீ தான் அது. மாயையுடன் கூடிய பிரம்மத்துக்கு தத் என்ற பெயர் இங்கேத்தில். அங்கே சத்துனாரு, அப்போ அது இங்கே சத்துங்கிறார். தத்து இதுதான் மறுபடியும் தத் தோமசி அப்படின்னு சொல்ல போகிறார். மாயையுடன் கூடிய பிரம்மம் தான் நீ என்று சொல்கிறார். அப்புறம் அதையும் நம்ம பார்ப்போம், தத்தினுடைய லட்சியார்த்தம் என்னன்னு. சார், அந்த மாயையுடன் கூடிய பிரம்மம் அதை தான் பார்த்ததுன்னு எடுத்துக்கணும். அப்போது பிரம்மம் உண்மையிலே எதையும் பார்ப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. அது எதுக்கு இன்னொன்று பார்க்கணும்? அதுக்கு எதுக்கு சிந்திக்கணும்? நமக்கு தான் பொழப்பில் ஏதாவது உட்காந்து சிந்திச்சுட்டு இருப்போம். டீக்கெட்டை பெஞ்சில் உட்காந்துட்டு ஏதாவது அரசியலை பற்றி சிந்திப்போம், பேசுவோம். ஆனால் இந்த பிரம்மத்துக்கு சிந்திப்பதற்குன்னு 2வது ஒரு பொருளும் இல்லை. அதை சிந்திச்சு ஆக வேண்டிய காரியம் அதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அது சிந்திப்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. ஆனால் அது பார்த்தது, ஆலோசித்தது, ஐக்ஷதன ஆலோசித்தது என்று சொன்னோம்னா அது எங்கே நடந்ததுன்னா இதெல்லாம் மாயையில் நடந்தது. மாயையுடன் கூடிய பிரம்மம். அப்போ மாயை அதோடு கூடிய பிரம்மம் இப்போ பார்த்ததுன்னா யார் பார்த்தது? மாயை தான் இந்த பார்க்கின்ற செயலை செய்தது. பார்த்தது இது. அப்போ அறிவு ரூபமாக பார்க்கிறது, செயல் ரூபமாக ஏதோ செய்யுது. இப்போ இது 2ம் சேரும் பொழுது அறிவும் செயலும் சேர்ந்துருச்சு. இப்போ சிருஷ்டி, அறிவும் செயலும் கூடினால்தான் ஒரு சிருஷ்டி உண்டாகும். அப்போது இது பிரம்மம். இது மட்டும் இருந்தால் இது பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. மாயை இது இருந்ததுன்னா இது ஜடம், இது குணங்கள் கூடியது. இதனால் ஒன்றும் தனியாகவும் செய்ய முடியாது, இது ஆலோசனையும் பண்ணாது. 2ம் சேர்ந்துருச்சுன்னா ஆலோசனைன்னு உண்டாகும். இந்த ஆலோசனை எங்கே நடக்குது? மாயையிலே நடக்குது. மாயை தானே ஆலோசிக்குமா? முடியாது. இதை சேர்ந்த பிறகு ஆலோசிக்கும். அப்போ ஆலோசனைங்கிறது என்ன? சேர்ந்தால் உண்டாகும், பிரிந்தால் காணப்படும். நீங்களும் பாருங்கள், ஏதாவது ஆலோசனை பண்ணுங்கள், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்து வைங்க. இந்த ஆலோசனை சமயத்தில் இந்த ஆலோசனை நடக்கிற இடம் வந்து உங்களில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உங்களுடைய மனம்ங்கிற மாயையில் நடக்குது. அந்த மாயைக்கு இதனால் ஏதோ பிரயோஜனமானா அது கிடையாது. உங்களுக்கு தான் அதில் பிரயோஜனம். நீங்கள் பார்த்தாதான் இந்த மனம் என்பதில் இருக்கக்கூடிய இந்த ஆலோசனையே உங்களுக்கு தெரியும். மனம் ஆலோசிக்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் பார்க்கணும். இது என்ன? இது எண்ணெய்க்கு தொண்ட மாதிரி இருக்கு, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. நானோ ஆலோசிக்க முடியாத தேவையற்ற ஒரு சுத்த சைதன்யம், மனமோ ஆலோசனை செய்து ஆக வேண்டியது ஒன்றும் இல்லாத ஒரு ஜடம். ஆனால் 2ம் சேர்ந்தால் ஆலோசனைன்னு ஒன்று உண்டாகுது. அது யாருடையது ஆலோசனை? பிரம்மத்துக்கு தான், மாயை தான். இது சேர்ந்திருக்கும் போது தான் ஆலோசனை இருக்கும். பிரிச்சிட்டம் சொன்னால் ஆலோசனைங்கிறதே இல்லை. அப்படி ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே ஆலோசனை பண்ணி இப்படி மெல்லிஸ் ஆகிட்டார் சார். ஒரு வேலையும் செய்யலை, என்ன வேலை தேடிட்டே இப்படி ஆலோசனை பண்ணி இப்படி உட்காந்துட்ருக்குறான். நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஆலோசனை தான். போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, போனால் அப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஆலோசனைங்கிறது உண்மையில் இல்லை என்று சொல்ல வைக்கணும்னா ஆலோசனை இருக்குதுன்னு முதல்ல சொல்ல வேண்டியிருக்குது. ஒரு பொருள் சேர்ந்தால் இருக்கும், பிரிந்தால் மறையும்னா அது என்னங்கிறது? அந்த பொருள் இருக்குதா இல்லையா? அந்த பொருள் இருக்குதுன்னா 3ஆவதாக ஒன்று இருக்கணும். ஏ பி சேர்ந்தால் சி. இதை பிரிச்சுட்டா சி இல்லை. சேர்ந்தால் சி, பிரிந்தால் சி இல்லை. அப்போ சி இருக்குதா இல்லையா? ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னால் ஏ இருக்குது, பி இருக்குது, சியும் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஏ இருக்குதுன்னு சொல்லலாம், பி இருக்குதுன்னு சொல்லலாம். சி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சேர்ந்தால் தோன்றி
பிரிந்தால் மறைவதற்கு பேர் மித்யா. அது இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஏ சத்தியம், பி சத்தியம், ஆனால் சி சத்தியம் அல்ல. அது சுயமாக இல்லாதது, தனியாக ஒரு பொருளாக இல்லாதது, வேறு இரண்டு சேர்ந்தால்தான். சரி, இந்த ஏபின்னு சொல்கிறீங்களே, இவங்கள 2 பேர் சத்தியமா அப்படின்னு கேட்டோம்னா இதுவும் கூட ஒரு மித்யா தான். இந்த ஏ தான் சத்தியம், இந்த பி என்பது அதில் தோன்றி மறைகின்ற இன்னொரு மித்யா என்று பார்க்கலாம். மித்யாவுக்குள்ளே மித்யா வரப்போகுது. இப்போது பிரம்மம் பார்ப்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை, ஆலோசித்தது என்று சொன்னால் அது எங்கேனா இது மாயையில் நிகழ்கிறது. இதனை நம் புத்தி விளங்கி கொள்ளாது. இது எப்படி நடக்குதுன்னு. ஆனால் இது ஒரு வகையான சங்கல்பந்தான். மாயையில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அதை இது கவனிக்குது. அந்த மாற்றத்துக்கு பேர் நான் பலவாக ஆவேன்னு அர்த்தம். சரி, இந்த மறுபடியும் இந்த பலவாகத்துக்கு மாற்றம் வேணும் இல்லையா? அப்போ எங்கே மாற்றம் உண்டாகும்? மறுபடியும் மாயையில் தான் உண்டாகும். இப்போ யார் இப்போ முதல்ல இப்போ தேஜஸாக மாற போகிறது? மாயை தான் தேஜஸாக மாறணும். இந்த மாயைங்கிறது பிரம்மத்தை விட்டு வேற ஒரு பொருளானா கிடையாது. எப்படி களிமண்ணும் பானையும் போல, களிமண்ணை விட்டு பானை போனதே கிடையாது. பானைன்னு ஒன்று தனியாக இருக்குதானா? அதுவும் இல்லை. ஆனால் பானையாக இருக்கும் பொழுது மண் பானையுடன் கூடிய மண்ணுன்னு சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ நம்ம நினச்சிடுவோம், ஓ பானையை கொண்டுட்டு மண்ணில் ஒட்ட வச்சாங்களா? இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். மண் தான் பானை. அப்போ பானை தான் மண்ணா? இல்லை, பானையெல்லாம் மண் தான். ஆனால் மண் எப்பொழுதும் பானை கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது ஆலோசித்தது என்று சொன்னால் மாயையுடன் கூடிய அந்த பிரம்மம் இதை செய்தது. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது? பிரம்மம் இல்லாமலும் நடக்காது, மாயை இல்லாமல் நடக்காது, ரெண்டும் சேரும் இடத்தில் நடக்கிறது. அந்த சமயத்தில் இது பலவாக ஆவேன் என்பது போல இன்னொரு மாற்றமும் உண்டாகுது. நான் அக்னியாக, தேஜஸாக, ஒளியாக மாறுவேன் என்று அது நினைக்குது. அப்போ அந்த நினைப்பு எங்கே இருக்குது? இப்போது பிரம்மத்தில் தான் இருக்குது. பிரம்மத்தில் என்ன இருக்குது? மாயையில் அக்னியாவேன்ற நினைப்பு இருக்குது. அந்த நினைப்பு எங்கே இருக்குது? பிரம்மத்தில் இருக்கிறது. இவ்வாறு பார்த்தோம்னா, இந்த கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா இது புத்திக்கு விளங்கும். ஆரம்பத்தில் இது எப்படி இன்னும் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். இப்போ மெல்ல மெல்ல அது புரிஞ்சுக்கலாம். நமக்கெல்லாம் ஆலோசிக்கணுன்னா ஒரு மனம்ன்ற ஒரு கருவி தேவை. மனம் இல்லாததுக்கிட்ட ஆலோசனை இருக்கிறது இல்லை. உதாரணமாக மனிதன்கிட்ட தான் மனதில் புத்திங்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த புத்தி சக்தி வச்சு அவன் ஆலோசனை பண்ணுறான். ஒரு காக்காயை எப்படி பிடிக்கலாம்? காக்கா பிடிக்கிறது நமக்கு நல்லா தெரியுமில்ல. ஒரு வடையை கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கூடையை வச்சுட்டான். அந்த கூடையை ஒரு குச்சி வச்சு சாய்ச்சி வச்சுட்டான். குச்சி இழுத்தோம்னா கூடை முடிக்கும். இப்போ அந்த குச்சியிலேருந்து மெல்லியசாக ஒரு கயிறை கட்டி தூரத்தில் நூல் கட்டி உட்காந்துட்ருக்குறான் மறைஞ்சி. இப்போ ஒரு முதற்கில்ல இந்த காக்கா வடையை பார்த்துட்டு அந்த கூடைக்குள்ளே போனால் தானே, சாய்ச்சிருக்கிற கூடைக்குள்ளே போயிட்டு சாப்பிடும்போது பிடிச்சி எடுத்து டப்புன்னு முடியும். இதை இவன் பிளான் பண்ணி செய்கிறான். இந்த காக்கா இப்படி பிளான் பண்ண முடியுமா? இந்த மனுஷனை பிடிக்கிறது எதாவது பண்ணலாமான்னு? அதனால் பண்ண முடியாது. இப்போ அதுக்குன்னு அந்த கருவி இல்லை. நம்ம ஆலோசிக்கணும்னு சொன்னால் நமக்கு புத்தி வேணும். குழந்தை ஏதாவது ஆலோசிக்குதா? ஒன்றுமே செய்யறதில்லை. ஏன்னா புத்தி இல்லை. 1 வயசு 2 வயசு 3 வயசு ஆகும்போது புத்தி வளருது. புத்தி வளர 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 ஆலோசனை அதிகமாகிடுது. முதல்ல ஆலோசனையே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கவலையாக உட்காந்துட்டுருது. என்னாச்சுன்னா வீட்டு பாடமே செய்யலை. இன்றைக்கி 9 மணி கிளாஸ், முதல் கிளாஸ் போனோன்னு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் என்னை பெஞ்சில் நிற்க வைப்பாங்க. இப்போ ஆலோசனை பண்ணுறேன். குழந்தையாக இருக்கும்போது இல்லை. இப்போ நமக்கு ஆலோசிக்கணுன்னாலே அதுக்குன்னு ஒரு பொருள் நமக்கு தேவைப்படுது. ஆலோசிக்கிறதுக்கு வேண்டிய குழந்தை இருந்துட்டு தானே இருந்தது. ஆலோசனை பின்னாடி தானே வருது. அப்போது புத்திங்கிற தத்துவம் வராத போது குழந்தை இல்லையா? அதுக்கு அறிவு இல்லையா? இருக்குது. ஆனால் அது அறிவு இருந்தும் ஆலோசிக்கணும்னா புத்தி தேவைப்படுது. அந்த அறிவு புத்தியோடு சேரும் பொழுது ஆலோசனை பிறக்கிறது. அப்போ புத்திக்கு ஆலோசிக்கிற சக்தி இருக்குதான்னா இந்த குழந்தையினுடைய அறிவு அதில் படாமல் முடியாது. ஏன்னா இதே புத்தி, ஆலோசிக்கின்ற புத்தியை நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி ஒரு சிப்பில் கூட வச்சுக்கலாம். சும்மா அதை ஆலோசிக்குமா? நீங்கள் அது கேள்வி கேட்டிங்கன்னா அது ஆலோசனை பண்ணும்.
அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ChatGPTயை நீங்கள் ஓப்பன் பண்ணி டைப் அடிக்கிறீங்க. சரி அப்படின்னு ஆப்பிளில் சொல்கிறாங்கல்ல, சொல்லிவிட்டு அது ஒரு கேள்வி கேட்கும்போது டக்குன்னு அது பதில் சொல்லுது. அந்த பதில் சொல்கிறதுக்கு வேண்டிய சக்தியெல்லாம் அதில் இருக்குது, புத்தி இருக்குது. ஆனால் பதில் நான் கேட்டால் தானே சொல்லுது. அப்போ தத் ஐஷல, நான் அதை பார்த்தேன், நான் அதை ChatGPTயை பார்த்து அதை கேட்கிறேன். நியாயம் தர்க்கம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும்போது அது கணாதர் உண்டாக்கியது, வைசேஷிக தத்துவத்தை உண்டாக்கினார் அப்படின்னு அது பதில் சொல்லுது. அதுக்கிட்ட இருக்குது. ஆனால் அது ஆலோசனை எப்போ பண்ணுது? நான் கேட்டால் தான் பண்ணுது. அப்போ தத் ஐஷத, அங்கே ஆலோசனை நடக்குது. இங்கே ரெண்டு தனித்தனி. ஆனால் இந்த இடத்துல பிரம்மத்திலேயோ, பிரம்மம் சுத்த சைதன்யம், அதில் இருக்கின்ற ஆலோசனை சக்தி ஒன்று இருக்குது பாருங்கள். எப்படி குழந்தைக்கு புத்திங்கிற தத்துவம் வந்த பிறகு ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த புத்தி தத்துவம் எப்படி உண்டாச்சு? அதுக்குள்ளே தான் உண்டாச்சு. அதுபோல் பிரம்மத்தில் மாயை தோன்றி மாயையில் ஆலோசனை நடக்குது. அல்லது ஆலோசனை மாயைன்னு சொல்லலாமா? மாயை தோன்றி அதில் ஆலோசனை வரதை விட இந்த ஆலோசிப்பதே மாயைன்னு சொன்னால் என்ன? ரெண்டும் ஒன்று தான் சார். சரி, இப்போது அக்னியாக முதல் மாறியதுன்னு சொன்னால் பிரம்மமா மாயையா? மாயை. இந்த விதத்தில் மாயை பிரம்மத்தின் மனது என்று நாம் சொல்லலாம். எப்படி நமக்கு புத்தியும் மனசும் ஆலோசனைக்கு ஒரு கருவியாக இருப்பதோ, அதே போல் சுத்த சைதன்யமாக ஞானஸ்வரூபமாகிய அந்த கடவுளுக்கும் மாயை என்பது சிந்திப்பதற்கு வேண்டிய ஒரு கருவியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த மாயையில் அக்னி உண்டாச்சு, அக்னியாக மாறியதுன்னா என்ன ஆச்சு? அப்படியே தகதகதுன்னு ஜொலிக்குதா? உங்கள் புத்தியில் அப்படி பார்க்காதீங்க. மறுபடியும் நினைவச்சிங்க, இது ஒரு நாமரூபம், அது எண்ணம், சங்கல்பம். நான் அக்னி என்ற ஒரு எண்ணம் தான் அங்கே இருக்குது, அதுவே போதும். அப்போ அது ஒரு நாமரூபம். மாயை என்ன பண்ணுது? நாமரூபம் இல்லாமல் நாமரூபத்தை உண்டு பண்ணுறதுக்கு வெளியே ஒரு தகவலாக இருந்தது, தகவல் பெட்டகமாக இருந்தது, பிளாங்க் போர்டு, கரும்பலகை மாதிரி. இப்போ நம்ம அக்னின்னு எழுதிட்டோம். இப்போது இந்த பிளாக் போர்டில் அக்னிங்கிற ஒரு பெயரும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குதுல்ல, ஒளி உடையதுன்னு. இப்போ நாமரூபம் வந்துருச்சு இல்லையா? எங்கே உண்டாச்சு? பிளாக் போர்டில் உண்டாச்சு. பிளாக் போர்டில் நாமரூபத்தை சேர்த்த உடனே இப்போ பிளாக் போர்டு என்ன சொல்கிறோம்? அக்னி என்று சொல்கிறோம். இப்போ பிளாக் போர்டு பார்த்தா அக்னின்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த மாயையில் அக்னி இன்னும் எது உண்டாச்சு? நாமரூபம் தான் உண்டாச்சு. இப்போ அக்னின்ற நாமரூபத்தினும் கூடிய பிரம்மம் நான் பலவாக ஆவேன் என்று சொல்லின உடனே அது நீராக மாறிச்சான். அப்போ இன்னொரு நாமரூபத்தை ஓட்ட வச்சிட்டோம். அப்போ ஏற்கனவே அக்னின்ற நாமரூபம், அதுக்கப்புறம் ஆபக என்ற நாமரூபம். யார் ஆபகம் உண்டாக்குனாரு? அக்னியாக இருக்கிறவன் தானே பண்ண முடியும். நான் அக்னியை விட்டுட்டு இன்னொரு பிரம்மம் இன்னொன்று ஆப்பா பண்ண முடியுமா? இல்லை. ஏற்கனவே இப்பொழுது அந்த பிரம்மம் அக்னி என்ற நாமரூபத்தில் இருக்கிறது. அந்த அக்னி என்ற நாமரூபத்தில் இருக்கின்ற பிரம்மம் ஆபக என்ற நாமரூபத்தை நாம்னி நாமானி, ஒரு நாமம் இன்னொரு நாமத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறது. காலையில் கூட ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். முதல்ல கொயவன் மண்ணை பிசைகிறான். மண் முதல்ல அது ஒரு பாட்டர் வீல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சக்கரம். இந்த சக்கரத்தின் நடுவில் தான் களிமண்ணை மொத்தையாக வைக்கிறான். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க மண் அப்படிங்கிறாங்க. அதை கையால் பிணைஞ்சி சுற்றிட்டு இருக்கும்போதே அது உருட்டும்போது இந்த மாதிரி ஷேப் வருது. இப்போ சட்டிங்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த சட்டிங்கிற நாமரூபம் இப்படி வளைஞ்சி இப்படி வரும்பொழுது பானை அப்படிங்கிறாங்க. சட்டிங்கிற நாமரூபம், மண்ணுங்கிற நாமரூபத்தில் சட்டி வந்தது. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? நாமரூபத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மண் அதே தான். அதுக்கப்புறம் நீளமான அதுக்கு கழுத்தை உண்டாக்குறாரு. ஜாடி, ஓ ஜாடி 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 பாருங்கள். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே நமக்கு வெறுப்பேற்றுற மாதிரி அவர் ஒரு கைப்பிடி வச்சுட்டாரு. கூஜா அப்படின்னு சொல்கிறார். என்னாச்சு? இருக்கிறது சத்து மாத்திரம்தான்.
குயனுடன் கூடிய மண் இல்லையா? இது சத்து, குயனுடையது அறிவு. குயனுடன் கூடிய மண். இப்போ என்ன பண்ணிச்சு? மண்ணில் நம்ம 5 பொருளை சேர்த்தோமா? மண் மட்டும்தான், வேறு பொருளே சேர்க்கலை. நாமரூபத்தை தான் சேர்த்துட்டு வரோம். இவ்வாறு சிருஷ்டி என்பது வெறும் நாமரூப மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா பிரஜாயேதி, பெருகுதல்னு அர்த்தம். இப்போ அவர் தன்னை பெருக்கிக்கிட்டாருன்னு என்ன அர்த்தம்? நாமரூபத்தை பெருக்கிக்கிட்டாருன்னு அர்த்தம். நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார், நாமரூபங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வர 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 நெருப்பு, நீர், நிலம், நிலத்திலேருந்து தாவரங்கள், தாவரத்திலேருந்து உயிரினங்கள், உயிரினத்திலேருந்து மனிதன், மனிதன்லேருந்து அப்புறம் அவருடைய கர்மங்கள், உலகங்கள், இத்தனையும் அவர் எல்லாமே நாமரூபம் தாண்டா. இப்போ பிரம்ம எதுவே சிருஷ்டிக்கலை. அவர் மாயையோடு இருந்துட்டு மாயையில் எல்லாத்தையும் செய்ய விட்டுட்டுருக்கிறார். மாயங்கிற பிரகிருதி அனைத்தையும் புது புது நாமரூபங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நாமும் சில நேரத்தில் சிவனேன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா எக்கப்பட்ட நாமரூபம் வந்துடும். நான் சிவனேன்னு இருந்தேங்க, ஏன்டா இப்படி உட்காந்துருக்கிறேன்னு ஒருத்தன் வந்து கேட்க ஆரம்பித்தான். உனக்கு கல்யாணம் கட்சி ஆகலையான்னு. அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் ஏன் கல்யாணம் ஆகலை? கல்யாணம் நான் எப்படி இருப்பேன்? அதுக்கப்புறம் நான் மாடு வளர்க்கணும், மாடு வளர்த்து கண்ணுக்குட்டியெல்லாம் போட்டு இப்படின்னு நிறைய பேர் கிராமத்தையே உண்டு பண்ணிட்டானா. எங்கெல்லாம் நாமரூபம். அப்புறம் தட்டி எழுப்புறாங்க, என்ன ஆச்சு உனக்கு? நான் சிவனேன்னு உட்காந்துருந்தேன், ஒருத்த வந்து சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் நாமரூபங்களாக வந்தது, உலகமே உண்டாச்சு. இப்போ நீ எழுப்பின உடனே காணும், ஒன்றுமே காணுமே, மனைவியும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஊரும் இல்லை, எதுவும் இல்லையே அப்படின்னு. எல்லாம் நாமரூபங்கள். எங்கே ஏற்பட்டது? உன் புத்தியில். புத்தியை பார்த்தது யார்? அகம். இப்படி தான் நம்ம சிருஷ்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மாயையில் என்ன நடந்தது? பலவாக ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் அதில் தோன்றியது. சுத்த சைதன்யம் பலவாக ஆகவே முடியாது. எனவே அது நாமரூபமாகத்தான் பலவாக ஆக முடியும். ஏனென்றால் நாமரூபம் என்பது அறிவில்லாமல் நடக்காது. அறிவில் தான் உன்னுடைய எண்ணங்கள் தோன்ற முடியும். நாமரூபங்களால் எண்ணம் என்றால் எண்ணுவதற்கு அறிவு ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு பெயர் சைதன்யம். சைதன்யம் பலவாக ஆக முடியுது. அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன என்ன ஆகும்? ஒரு சைதன்யம் பார்க்குது, இன்னொரு சைதன்யம் பார்க்கப்படும் பொருள்னு ஜடமாயிடும். 2 இருக்குதுன்னு சொன்னோம்னா சொல்கிற ஒருத்தர் இருப்பான், சொல்லப்படும் பொருள் ஒன்று இருக்கும். அப்போது சைதன்யம் 2 ஆகிடுச்சுன்னு சொன்னால் 2 இருக்குதுன்னு சொல்லும். யார் சொல்லுவாங்க? அவன் சொல்லுவானா, இவன் சொல்லுவானா? அவன் சொன்னான்னா அவனுக்கு பார்க்கப்படும் பொருள் நான் ஆகிடுவேன். நான் சொன்னேன்னா அவன் எனக்கு பார்க்கப்படும் பொருள் ஆகிடுவான். இப்போ பாருங்கள், இப்போ கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய 100 பிம்பங்களும் அவன் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா? அப்படி நான் அங்கே தெரிகிறேன் என்று சொல்லும்பொழுது அவன் என்ன சொல்லுவானா? கண்ணாடியில் இருக்கிற என்னுடைய பிம்பம் சொல்லுமா? சொல்லாது. அது சொல்லுது போல் தெரியும். சில சமயம் நாயை கொண்டு போய் இந்த கண்ணாடி ரூமில் போட்டோன்னா குலைக்கும். அது சத்தமே கண்ணாடியிலேருந்து வருவதனால 1000 யானைகள் என்ன நாய்கள் என்னை பார்த்து குலைக்குதுன்னு சொல்லி ஒரே சண்டை போடும், கம்ப்ளைண்ட். என்னை எப்படி பண்ணிட்டீங்களே? சத்தம் போடுறது இவர் மட்டும்தான், மீதி எல்லாமே அவருடைய பிரதிபிம்பம் தான். 2வதே கிடையாது. 2வது எல்லாம் பார்க்கப்படும் பொருள் ஜடம். அது தெரிஞ்ச பிறகு சொல்லும், நான் மட்டும்தான் சித்து, இது கண்ணாடியில் இருக்கிறதுலாம் என்னுடைய பிரதிபிம்பம், அதெல்லாம் ஜடம்னு தெரியுது. அப்போ ஒருவேளை சைதன்யம் 2 ஆச்சுன்னு சொன்னால் ஒன்று ஜடமாகவும் ஒன்று சித்தாகவும் இருக்க வேண்டி வரும். அப்படி இருக்க முடியாது. அப்புறம் ஜடம் எப்படி சித்திலேருந்து வந்தது ஒரு கேள்வி எல்லாம் வரும். எனவே இந்த பலவாக ஆதல் என்பதெல்லாம் மாயையில் நடக்கின்ற பன்மைத்தன்மை. மாயையில் என்ன பலவாக ஆகுதுன்னு சொன்னால் அங்கே பலவால மாயை ஆகலை, அதுக்குள்ளே நிறைய நாமரூபங்களை அது உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. அது பேர் தான் பகுபவனம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே சிந்தனையில் இருக்கிறது, அது பேர் பகுபவனம். ஏன் உபனிஷத் இதை பிரம்மம் செய்வதாக சொல்லுகிறது? ஒரு கேள்வி. நீங்கள் தான் இப்போ மாயையில் தான் நடக்குது எல்லாங்கிறீங்க, அப்புறம் உபனிஷத்து வந்து தத் ஐக்ஷதன்னு சொல்லுதே, அவர் சொன்னதாக சொல்கிறாரு. உனக்கு என்ன இப்போ கவலை? இன்னொன்று இருந்ததுனா தானே நீ வந்து பிரம்மம் செய்ததா அது செய்தான்னு கேட்குறேன். அங்கே இருப்பது பிரம்மம் மட்டும்தான். இப்போ மாயை செய்துங்கிறீங்களே, மாயை எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்க. மாயை ஜடம், எனவே அது ஆசைப்படாது. மாயைக்கு ஆசைப்படுகின்ற தன்மை இருந்ததுன்னு சொன்னால் பேனாவுக்கு அந்த ஆசை வந்துடும். இது ஜடம். இதுக்கு ஆசை வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? தானாக எழுத ஆரம்பிச்சிடும். அப்படி செய்வதில்லையே.
இதோடு கூடிய ஒருவன் தானே எழுதுகிறான். எழுதுனது யாருன்னு கேட்டால் பேனாங்கிறோம். பேனா எழுதுமானா இல்லைங்கிறோம். நான் எழுதுனேன்னா நான் எழுதுவேன், ஆனால் பேனா இல்லாமல் எழுத முடியாது. இப்போ மாயையுடன் கூடிய, அப்போ எழுதியது யார் இந்த கேள்வி. அப்போ 2 காரணம் இருக்குது. ஒன்று, எழுத்துக்கு உண்டாக்குகின்ற இந்த ஸ்தூலமாக இருக்கின்ற பேனாவும் காரணமாக இருக்குது, உபாதான காரணம். அது எப்படி என்னென்ன எழுதணுங்கிற அறிவு காரணம் நான் இருக்கிறேன். அறிவாக பிரம்மமும் அதை பிரதிபலிக்கின்ற ஊடகமாக இந்த மாயையும் இருக்கிறது. எனவே பிரம்மமும் மாயமும் தலையும் தொப்பியும் மாதிரி 2 பொருள் இல்லை, மண்ணும் பானையும் போன்ற ஒரே பொருள். இது எப்படிப்பட்ட சம்பந்தம்? தலைக்கும் தொப்பிக்கும் சம்சர்க்கம், 2 பொருளை ஒன்றா சேர்த்துருக்குறோம். கழட்டலாம் மாட்டலாம், தலைக்கீழே மாட்டலாம், திருப்பி மாட்டிக்கலாம். அத்தியாச சம்பந்தம் என்பது 2 பொருள் இல்லை, ஆனால் ஒரு பொருள் இன்னொன்றாக தெரிவது. மண்ணு தான் இருக்கிறது, அதை நீங்கள் காட்டும்போது நான் பானைன்னு நினச்சிட்டேன் சார். அப்படியா? நீங்கள் காட்டும்போது பார்க்கும்போது பானை மாதிரி இருந்ததா, அதனால் பானைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் உத்து பார்த்தேன், அது பானை இல்லை சார், மண்ணு தான், உருண்டையாக இருந்தது, நான் பானைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் அது இருந்து கெட்டியான உருண்டை மண் போல் இருக்குது அப்படின்னு. சரிங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு வாய் எதுவும் இல்லை சார், எப்படி திருப்பி பார்த்தாலும் மழுக்குன்னு தான் இருந்தது அப்படின்னு. அப்போ நீங்கள் முதல்ல பார்த்த பானை இந்த களிமண்ணில் தான் இருந்தது. ஆமாம், அது அத்தியாச சம்பந்தம். ஒருவேளை சம்சர்க்க சம்பந்தமாக இருந்தது என்ன பண்ணலாம்? அது பிரித்து எடுத்துகிட்டு போயிடலாம். சம்யோகம் சம்சர்க்கம்லாம் முதல்ல நம்ம படிச்சிருக்கிறோம், அது நினைத்து வச்சுங்க. எனவே இந்த மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன உறவு என்றால் அத்தியாச சம்பந்தம் இருக்கிறது. எப்படி கயிறும் பாம்பும் போல, அலையும் நீரும் போல என்று இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரம்மம் மாயையுடன் கூடி அந்த கூட்டமே ஒரு சங்கல்பமாக மாறுகிறது. பிரம்மத்திற்கு சங்கல்பிக்கின்ற சக்தியை மாயை தருகிறது, அல்லது பிரம்மத்தின் சங்கல்பத்தை நாம் மாயை என்றும் சொல்லலாம். வழக்கமாக மாயையோடு சேர்ந்து சங்கல்பித்தது என்று சொல்லித் தருவோம். விளங்கி கொள்ளும் பொழுது மாயை என்பது 2வது ஒரு பொருள் இல்லாத போது, பிரம்மம் மட்டுமே இருக்கும் பொழுது, அது மாயையோடு கூடியது, அதுக்கப்புறம் சங்கல்பித்தது எதுக்கு சொல்கிறீங்க? அதுக்கு சங்கல்பிக்கின்ற சக்தியே மாயைன்னு பேர் சொன்னால் என்ன? மிக சிறந்தது. அவ்வாறு நீ தெரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய அறிவின் லட்சணமாக இருக்கிறது. நன்றி அப்படின்னு நம்ம விட்டுடலாம். இருப்பது பிரம்மம் மட்டுமே, தூய சைதன்யம். அதில் குணங்களும் கிடையாது, சலனமும் கிடையாது. ஆனாலும் அதனிடம் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியில் குணங்களும் சலனமும் இருக்கிறது. அப்போது பிரம்மம்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய தன்மையில் சலனமும் இல்லை, குணமும் இல்லை. ஆனால் அதுக்கிட்ட ஒரு சக்தி இருக்கிறது, அதில் சலனமும் குணமும் இருக்கிறது. என்ன போய் இதற்கு உதாரணத்தை சொல்லுங்கள். இனிப்பு என்ற ஒன்றை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு உணர்வு மாத்திரம்தான் உங்களுக்கு. ஆனால் அந்த இனிப்பை காட்டுங்க அப்படின்னு காட்டோம்னா ஒரு சர்க்கரை எடுத்து காட்டணும். அப்போ காட்டும் பொழுது அது ஒரு குணமுடைய பொருளாகிடுது. அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, தண்ணியில் கரையோங்கிற தன்மை இருக்குது, அடுப்பில் போட்டால் தீஞ்சு ஒரு புகை வருது பார்க்கலாம். இதெல்லாம் குணங்களாக இருக்குது. அந்த சர்க்கரைக்கு இனிப்பு அதுக்குள்ளே தான் இருக்குது. சரி, சர்க்கரைங்கிற ஒரு பொடிக்குள்ளே இனிப்பு உள்ளே வச்சுருக்கிறாங்களா? இல்லை, அதில் எல்லா இடத்துலையும் இனிப்பு இருக்கிறது. அந்த இனிப்பு தன்மையை நாம் நிர்குணம் என்றும் சலனமற்றது என்றும் குணமற்றது என்றும் சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு பயன்படு வரும் பொழுது, சர்க்கரை எடுத்து ஸ்பூனில் எடுக்கும்போதோ கையில் எடுக்கும்போதோ எறும்பு எடுத்துகிட்டு போகும்போதோ அதுக்கு ஒரு உருவமும் அதுக்கு ஒரு கரையும் தன்மையும் குணங்களெல்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பிரம்மம் என்று பார்க்கும் பொழுது இனிப்பு மாத்திரம். அது மாயையுடன் கூடியது என்று சொல்லும்பொழுது பார்த்தோம்னா அது சர்க்கரை என்ற வடிவத்தில் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இனிப்பு தூய்மை நிலையில் சேர்க்கை இல்லாமல் இருந்ததுன்னா அதை உன்னால் பார்க்கவே முடியாது. நிறைய இனிப்பு ஒன்றா சேரும் பொழுது அது சர்க்கரைங்கிற பேர் எடுக்குது. இவ்வாறு பல உதாரணம் நீங்கள் கற்பனை செய்துக்கலாம். இப்போ பிரம்மத்திடம் சங்கல்பிக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது, சிந்திக்கின்ற ஒரு சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர் மாயா. அந்த மாயை குணங்கள் உடையது. என்னால் சிந்தனைக்கே குணங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதை கொண்டு
இந்த பிரம்மம் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்கிறது. எப்படி என்று இப்போது பார்க்க போகிறோம். சிருஷ்டியில் பல நிலைகளை நாம் மெல்ல மெல்ல பார்ப்போம். இந்த நிலைகள் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உபனிஷத்தில் இருக்கிற கருத்துக்களை வச்சு தான் சொல்ல போகிறோம். உபனிஷத் எதுக்காக இந்த மாயையில் உண்டான சிருஷ்டியை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்லணும்? ஏனென்றால் அது பிரம்மம் ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டற்றதுன்னு சொல்லியாச்சு. இப்போ மாயையில் ஜகத்தும் உண்டாகுது அதுன்னு சொல்லிட்டோம்னா அப்போ பிரம்மத்தை ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்ல முடியாது. அப்படியே சொல்லிவிட்டு இப்போதும் சொல்லிட்டீங்கன்னா நான் இதில் ரெண்டு எதை எடுத்துக்க போகிறேன்? சிருஷ்டியை நீங்கள் சொல்லுது எதுக்காக? நீங்கள் சிருஷ்டி சொன்னாக்கா ஜகத்துன்னு ஒன்று இருக்குது, பிரம்மம் ஒன்று இருக்குதுன்னு ஆகிடும். அல்லது மாயை ஒன்று இருக்கிறது, பிரம்மம் ஒன்று இருக்குதுன்னு ரெண்டு ஆகிடும். நிர்குணம் ஒன்று இருக்குது, சகுனம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிடுவீங்க. இங்கே ரெண்டு இல்லைங்கிறீங்க. நிர்குணம் தான் சகுனமாக தோன்றுகிறது. இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நிர்குணம் சத்தியம் என்றும் அதில் குணமாக இருப்பது மித்யா என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியமும் மித்யாவை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? சத்தியம் மித்யாவும் ரெண்டு பொருள் அல்ல, ஒரே பொருள் தான். விவகாரத்துக்கு வந்ததுன்னா அது மித்யான்னு பேர், விவகாரத்துக்கு வர்றதுன்னா அது சத்தியம்னு பேர். விவகாரத்துக்கு வர்றதும் வராததும் எப்படிப்பட்டது? நீ அறிவு பெறாமல் ஒரு ஜீவனாக இருக்கின்ற வரை விவகாரத்திற்கு தான் பிரம்மம் இருக்கும். அப்போது குணமுடைய பிரம்மத்தை தான் நீ விவகாரம் பண்ண முடியும். எப்பொழுது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தை புரிந்து கொண்டு ஞானியாகிவிட்டு தன்னையே நீ ஏகம் ஏவ அத்விதீயம் என்று உணர்ந்து கொண்டாயோ அப்பொழுது மித்யா பற்றி பேச்சே போயிடும். ஜகத் என்பதும் பற்றி உனக்கு கவலையும் இருக்காது. அது எப்படி சிருஷ்டியாச்சாங்கிறது கேட்டாலே இல்லைன்னு சொல்லுவேன். அது பேர் அபவாதம். இது அபவாதம் செய்வதற்கு முன்னாடி அது இருப்பது எதை நான் அபவாதம் செய்ய போகிறதுன்னு சொல்லணும். இல்லை, ஒன்று பொய்ன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? எதை பொய்ன்னு சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள். இதை பொய்ன்னு சொல்லணும்னு சொல்கிறேன். அப்போ சிருஷ்டி பொய்ன்னு சொல்லணும்னா சிருஷ்டி என்னன்னு உனக்கு தெரியணும். இல்லை, அப்போ இந்த படிப்பட்ட சிருஷ்டினா பொய் தாங்க அப்படின்னு ஒத்துக்குவேன். அப்போ சிருஷ்டியின் தன்மையை நான் சொல்லணுன்னா அது பொய்ன்னு என்னால் நிரூபிக்க முடியாது. பொய்யை நிரூபிச்சிட்ட பிறகு சிருஷ்டியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற பிறகு உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுது. உனக்கு பிரம்மத்தை பற்றி விளக்கம் வந்துடுச்சு. அதுதான் உத்தாலகருடைய நோக்கம். ஏனென்றால் பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொண்டதாக ஆகிறது. எனவே அனைத்து என்கின்ற பொருளில் வருவது ஜகத்து, ஒன்று என்று ஒரு பொருளில் வருவது பிரம்மம். ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தையும்னா அனைத்துங்கிறது ஜகத்துங்கிறதுனால ஜகத்து சிருஷ்டியே ஆகலேன்னு நான் சொல்லணும்னா முதல்ல சிருஷ்டி எப்படிப்பட்டதுன்னு உனக்கு சொன்னாதான் அப்போன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார், சிருஷ்டி ஆகலைன்னு நான் ஒத்துக்கிறேன்னு அஜாதிவாதத்துக்கு வருவேன். ஆனால் அது வர வரைக்கும் உபனிஷத்தும் கூட சிருஷ்டி உண்மையை போல பேசும். அப்புறம்தான் பார்த்தா உண்மை மாதிரி தெரியுது, ஆனால் உண்மையிலே இது நமக்கு மாயாஜாலம், இது ஏமாத்து வித்த கட்டுக்கதை, இது வெறும் கற்பனை சங்கல்பம் என்று தெரிந்து கொண்ட பிறகு அங்கே இருப்பது ஒன்று மட்டுமேனு நீயே புரிஞ்சுக்குவேன். அதுக்காக வேண்டி சிருஷ்டியை இந்த உபனிஷத்துகள் பேசுகிறது. உபனிஷத்தின் நோக்கம் சிருஷ்டியை நிரூபிப்பதற்கல்ல, அதை காட்டி அது பொய் என்று உனக்கு காட்டுவதற்காக. நான் கூட ஒரு உண்மையை சொல்கிறேன், சொல்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க. நியாயமாக தானே இருக்குதுன்னு. இல்லை பாருங்கள், இதை சொன்ன உடனே தப்புன்னு தெரியணும். ஆமாங்க தப்புங்க, இது தாங்க புத்த மதம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ புத்த மதத்தினுடைய எல்லா தன்மைகளும் உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, அப்புறம் தான் சொல்கிறேன். அதில் குறைகளெல்லாம் சொன்ன பிறகு நிஜம்தான் அது பொய் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ பொய்ன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வரை அதை மெய்யின்னு தான் உங்களுக்கு காட்டணும். அப்புறம் உங்கள் வாயால் அது பொய்ன்னு நீங்கள் சொல்லும்படி நான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்காக வேண்டி உபனிஷத் சிருஷ்டியை பேசுகிறது. சரி, இந்த ஜகத் என்பது தான் சிருஷ்டிக்கப்படுவது. ஜகத் என்பது என்ன? ஜகத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், உங்களுடைய உடல், உள்ளே இருக்கின்ற உங்களுடைய மனம், இது அனுபவிக்கின்ற வெளியே இருக்கின்ற உலகம், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஜகத். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் உலகம், உங்களுக்கு உள்ளே இருக்கிறது மனம், உங்களையும் உலகத்தையும் பிரிப்பது உடல். அப்போ உடலுக்கு உள்ளே மனமும் உடலுக்கு வெளியே உலகமும், இந்த மூன்றுமே சேர்ந்தது ஜகத்து. ஓஹோ, சரிங்க, இந்த ஜகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மூன்றுமே பொய், அதாவது மித்யா. மித்யானா என்ன அர்த்தம்? பொய் என்று எப்போது சொன்னாலுமே அது குறித்து ஒரு மெய் இருக்கணும்.
மெய் இல்லாமல் பொய் கிடையாது. மெய்யே இல்லாத போது யார் பொய் சொல்ல போகிறாங்க? மெய் ஒன்று இருப்பதனால தான் பல பொய்கள் வெளியே வருது. அப்போ பொய் இருக்குதுன்னு சொன்னாலே அங்கே மெய் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஜெகத் என்கின்ற மனம், உடல், உலகம் மூன்றும் சேர்ந்த தொகுதி பொய் என்று சொன்னால் மெய் எது என்று சொல்லும்போது அது தான் பிரம்மம் என்று நம்ம புரிய வைக்கணும். இது தான் அத்தியாரோப அபவாத முறை. இது எதற்காகன்னா, இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை ஆரம்பிக்கும் போதே உத்தாலகர் சொன்னார், ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்ட சமம்னு. அந்த ஒன்று அந்த மெய்யான மெய்ப்பொருளாகிய பிரம்மம். மீதி அனைத்தும் என்று சொல்வதெல்லாம் மனம், உடல், உலகம் ஆகிய தொகுதியாகிய ஜகத்து. இதை நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அறிந்தது போல் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அத்தனையுமே பிரம்மத்தினுடைய கல்பனா சக்தி. அதனால் பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அதோட வெறும் கற்பனைகளை போட்டு நாம் அதிக கவலைப்பட வேண்டியதில்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ சிருஷ்டியை இந்த உபனிஷத் 4 படிநிலைகளில் நமக்கு விளக்கப் போகுது. மந்திரங்களுக்கு போதும் முன்னாடி அந்த படிநிலைகள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி. சூக்ஷ்மம்னா புலனுக்கு வராததுன்னு அர்த்தம், புலப்படாததுன்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அது கண்ணில் படணும், கையில் தொடணும், காதில் சத்தத்தை கேட்கணும், நாக்கில் அது ஒரு சுவையை தரணும், அல்லது மூக்கில் ஒரு வாசனை தரணும். இந்த 5 முறையிலும் இதை நான் அனுபவிக்கிறதுனால இந்த பொருள் புலப்படுகிறதுன்னு அர்த்தம். புலம் என்று சொன்னால் உங்களுடைய 5 புலன்கள் அதில் படுவதால் இது புலப்படுகிறது. இந்த 5 புலன்களிலும் படலைனா புலப்படாததுன்னு சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள், இப்போ நான் காட்டின செயினை நீங்கள் புலப்படுதுன்னு சொல்கிறீங்க. காற்று புலப்படுதா? கண்ணுக்கு புலப்படலை. அது சலனமாகவது காதுக்கு புலப்படுது. உடம்புல படும்போது மேனியில் அது ஒரு ஸ்பரிசத்து கொடுத்தனால புலப்படுது. காற்று புலப்படுது சார். அக்னி புலப்படுதா? புலப்படுது சார். நீர் புலப்படுதா? படுது. ஆகாயம் புலப்படுதா? சப்தங்கிற முறையில் அது புலப்படுது சார். ஏன்னா ஆகாயம் இருந்தால் தான் சப்தம் எனக்கு வருது. நீங்கள் பேசுகிறீங்க, என் காதில் கேட்குதுன்னா நடுவில் ஆகாயம் இருக்குது. ஒருவேளை ஆகாயம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேச எனக்கு வராது. எனவே ஆகாயம் இருக்குது. எனவே ஆகாயமும் வாயுவும் அக்னியும் நீரும் நிலமும் புலப்படுபவை. அப்படி புலப்படாத ஒன்று இருந்ததுன்னா அதை சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். அப்படிங்களா? ஓஹோ, எனக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் வெளியே பார்த்த ஆகாயம், வெளியே பார்த்த ஸ்பரிசம், அந்த காற்று, இதெல்லாம் உங்களுக்கு புலப்பட்டுச்சு. ஒருவர் கனவுல அதே ஆகாயத்தை பார்க்குறாரு. கனவுலேயும் காற்று வீசுது. அது அவருக்கு புலப்பட்டுச்சா படலையா? அவர் புலனிலேயே தூங்கிட்டு இருக்கிறாரே. சரி, அவருக்குள்ள அப்படி ஒரு உலகம் இருக்கிறத உனக்கு புலப்பட்டுதா? அவர் சொல்கிறாரு, நான் கனவுல ஒரு பெரிய உலகத்தை பார்த்தேன், அங்கே ஜனங்கள்லாம் இருந்தாங்க, என்னை கொண்டு போய் அங்கே வச்சாங்க, மாட மாளிகைலாம் இருந்தது, எல்லாமே சொல்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சுது, உங்களுக்கு தெரியலையே. இப்போ கூட பாருங்கள், என் மனக்கண்ணில் நான் என்னென்னவோ யோசனை பண்ணுறேன், உங்களுக்கு தெரியலல்ல. எனக்கு புலப்படுது, உங்களுக்கு புலப்படலை. அப்போ எது ஒன்று தனி மனிதனுக்கு அவனுக்கு புலன் கடந்து உள்ளே அனுபவமாகிறதோ அதை சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். அது வெளியே வந்துடுச்சுன்னு சொன்னால் அது புலப்படுதல்னு ஆகிடும். சில பொருட்கள் வெளியே இருந்து கூட புலப்படாமல் இருக்கலாம். இப்போ கண்ணுக்கு தெரியாத தேவர்கள் இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாத இறந்தவருடைய சரீரங்கள் கூட இங்கே இருக்குது. நம்ம முன்னாடியே இருக்கலாம், நம்ம கண் முன்னாடியே கூட இருக்கலாம். இருந்தும் நம்மளுக்கு புலப்படுவது இல்லைல்ல. அதனால் அதை நம்ம சூக்ஷ்மங்கிறோம். அப்போ சூக்ஷ்மம் என்பது புலப்படாதது, புலப்படுவதுக்கு ஸ்தூலம் என்று பெயர். இப்போ புரிஞ்சுங்க. இப்போ சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி என்று சொன்னால், நீ மனக்கண்ணிலே ஆகாயத்தை பார்த்தால், காற்று வீசுவதை பார்த்தால், அக்னியை பார்த்தால், கடல் அலைகளை பார்த்தால், பூக்களிலிருந்து வருகின்ற வாசனையை, நிலத்தை பார்த்தால், அதெல்லாம் உனக்கு மட்டுமே தெரிகிறது. அது சூக்ஷ்மம்னு அர்த்தம். அப்போ பஞ்சபூதங்களும் உன் மனசுக்குள்ளேயே பார்க்குறல்ல. அப்போ மனதுக்குள் பார்க்கின்ற பஞ்சபூதங்களுக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு பேர். உன் கண்ணு மூக்கு காதால் வெளியே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்தூல பஞ்சபூதம்னு பேர். இப்போது
இப்போ நான் பார்க்கிறேன், இது ஒரு நிறைப்பு இருக்குது, ஸ்தூலமாக இருக்கிறது, கையால் தொடறேன், கண்ணால் பார்க்குறேன், எல்லாம் செய்கிறேன். இதை போட்டுட்டேன். இப்போ கற்பனையில் நான் அதையே பார்க்குறேன். அப்போ கற்பனையிலும் பார்க்கும்பொழுதும் அதே நுரைப்பீர்க்கு வருது. அப்போ எனக்குள்ளே தோன்றிய நுரைப்பீர்க்குக்கு என்ன பெயர்? அது சூக்ஷ்ம நுரைப்பீர்க்கு. இப்போ வெளியே கையாண்டது விவகாரத்துக்கு வந்தது, அது ஸ்தூல நுரைப்பீர்க்கு. இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சூக்ஷ்மம் என்பது கண்ணுக்கு தெரியாமல், புலன்களுக்கு எட்டாமல், உன்னுடைய மனதிற்கு மட்டுமே எட்டக்கூடியது. அதில் 4 வரிசை சொல்கிறார். சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி. முதல்ல கடவுள் என்ன பண்ணுறாரு? மனதிற்கு மட்டுமே தெரியக்கூடிய பூதங்களை பண்ணுறார். அந்த மனதிற்கு மட்டுமே பண்ணுற பஞ்சபூதங்களுக்கு பேர் சூக்ஷ்ம பஞ்சபூத சிருஷ்டி. அந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்தையே பலவாறு கலக்கிறார். கலக்கின உடனே மனசுக்கு மட்டுமே தெரியக்கூடிய மற்ற பொருளெல்லாம் உண்டாகுது. இப்போ வெறும் காற்று, ஆகாயம், அக்னி இருந்து என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு பானை, வீடு, மக்கள், ஜனங்கள், செடி கொடிகள்லாம் வேணுமில்ல? அதெல்லாம் உண்டாகணும்னா இந்த கற்பனையில் மனசுக்குள்ளே தோன்றிய பஞ்சபூதங்களை கலக்கு பண்ணி அதில் இந்த உருவங்களாக உண்டாகிறார். அது தூல சூக்ஷ்ம பஞ்ச பௌதிக சிருஷ்டின்னு பேர். இப்போ இந்த வார்த்தையை நம்ம மறுபடியும் சொல்கிறேன். பேனா எடுத்துக்குவோம். பூதம், பௌதிகம். பூ பௌ. தூய்மையாக 5 பொருள் இருந்ததுன்னா இதை பூதம்ங்கிறோம். இதையே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்துட்டோம். நல்லா கலந்து எடுத்த உடனே இதுலேருந்து ஒரு பொருள் உண்டாகும் இல்லையா? அது பௌதிகம். தனித்தனியாக இருந்தால் தன்மாத்திரைன்னு பேர். தான் மாத்திரமாக இருக்குது தனி. இதெல்லாம் இது ஆகாயம், இது வாயு, இது அக்னி, நீர், நிலம். இதையே கலந்துட்டோம்னா மறுபடியும் இதுலேருந்து புதுசாக பொருள் எல்லாம் உண்டாகும். அதை பௌதிகம்னு பேர். இது சூக்ஷ்மம், இதுவும் சூக்ஷ்மம். இதே போல் தூலத்திலையும் இது மாதிரி பூதம், பௌதிகம் இருக்குது. இப்போ வாங்க, சூக்ஷ்ம பஞ்சபூதம், சூக்ஷ்ம பஞ்ச பௌதிகம், ஸ்தூல பஞ்சபூதம், ஸ்தூல பஞ்ச பௌதிகம். இன்னும் எனக்கு விளங்கு மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன். இது உங்கள் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? தொட முடியுது. எனவே இது ஸ்தூல பஞ்ச பௌதிகம். பௌதிகம். இதுலேயும் ஸ்தூல பஞ்சபூதமும் இருக்குது. பஞ்சபூதம் தனித்தனியாகவும் இருக்குது. இப்போ பார்க்கணும்னா இப்போ பிரிச்சுட்டோம் பாருங்கள். இது ஒரு நூலுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நூலிலேயே 2 கூறு இருக்குது. இன்னும் இதை நான் பிரித்தேன்னா இதுலேயும் பல கூறுகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இது சூக்ஷ்மம், இது பூதம். இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா பௌதிகம். இது என்ன சொன்னேன்? பூதம், பூதம். இது ஒரு பூதம், இது ஒரு பூதம். கலந்தாக்கா பௌதிகம். இதே மாதிரி சூக்ஷ்மத்திலையும் பூதமும் பௌதிகமும் இருக்குது, ஸ்தூலத்திலும் பூதமும் பௌதிகமும் இருக்கிறது. இப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் சயின்ஸுக்கு போக வேண்டியிருக்கு. விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க? நாம் ஏதாவது ஒரு பொருளை இப்போ கையில் எடுத்துக்குவோம். நூல் கண்டே எடுத்துக்குவோம். நூல். இந்த நூல்
பௌதிகமாக இருக்கும் பொழுது நூலுன்னு பேரும். இதை பூதமாக பார்க்கணுன்னா அது பஞ்சு. பஞ்சை உங்களால் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் அது கலப்பில்லாமல் இருக்குது. நூலாக வந்துடுச்சுன்னா பல பஞ்சை ஒன்றா தேர்ந்து திரித்து நூலாகிடுது. அப்புறம் தாம்பு கயிறாக மாறும். அது இன்னும் கெட்டியாக மாறும். என்னென்னா நீங்கள் பண்ணிட்டு போகலாம். அதை நூலை ஆடையாக கூட பண்ணிடலாம். இதெல்லாம் பௌதிகம். இது பௌதிகம். நூல் பஞ்சு மட்டும்னா அது பூதம். இது ரெண்டுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுனால ஸ்தூலம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நான் வந்து சூக்ஷ்மத்துக்கு வரணும். அதுலேயும் பௌதிகம் பூதமும் இருக்குது, பௌதிகமும் இருக்குது. பூதம் என்பது தனித்தனியாக இருக்கிறது, பௌதிகம் என்பது கலப்பு. ஸ்தூலத்தில் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன், நூல் பஞ்சு. இதே உதாரணத்தை மறுபடியும் போவோம். இப்போ பஞ்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா மூலக்கூறு உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த மூலக்கூறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயின் மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது, நீண்ட சங்கிலி மாதிரி. இந்த ஒவ்வொரு சங்கிலிக்கும் ஒரு கணி இருக்கு இல்லையா, தனித்தனியாக. இது வந்து அணுன்னு சொல்கிறோம். அணுக்களாக இருந்ததுன்னா அது பூதம், அது ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா பௌதிகம். இது ரெண்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அது ஒன்றாக சேரும்போது மறுபடியும் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பொருளாகுது. உங்களுக்கு சொல்லுங்கள், எந்த இடத்துல இது இங்கேருந்து பிரியுதுன்னு சொல்ல முடியும்? எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்பொழுது நான் இதை பார்க்கும் பொழுது நூலும் தெரியுது, பஞ்சும் தெரியுது. மூலக்கூறு உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் பஞ்சாக நூலாக தெரியுது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? மூலக்கூறு இருக்குது. மூலக்கூறுக்கு அடிப்படையாக இருக்க அணுவும் இங்கே இருக்குது. இங்கே ஒரே இடத்துல அணுவும் இருக்கிறது, மூலக்கூறும் இருக்கிறது, பஞ்சும் இருக்கிறது, நூலும் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியுது எது? நூலும் பஞ்சு மட்டும்தான். இந்த பூத பௌதிகம், ஸ்தூல பூத பௌதிகம் மட்டும்தான் தெரிகிறது. சூக்ஷ்ம பூத பௌதிகம் உங்களுக்கு தெரியவில்லை. தெரியவில்லைங்கிறதுனால அது இல்லைன்னு ஆகுமா? இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? பிரம்மம் சிருஷ்டி பண்ணும்போது சூக்ஷ்ம பூதங்களை படைத்து அதை கொண்டு சூக்ஷ்ம பௌதிகங்களை உண்டாக்கி மறுபடியும் அதை கொண்டே ஸ்தூல பூதங்களை உண்டாக்கி அதை கொண்டு ஸ்தூல பௌதிகளை உண்டாக்குறார். எப்படி இருக்கு? இப்படி 4 நிலைகளில் அவர் செய்கிறாரு. இதை வித்யாரண்யரும் ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் ஒன்று சொல்லுவார். மாயை என்ற ஒரு துணியை எடுக்கிறாரு, அதில் கஞ்சுங்கிற வெள்ளை பெயிண்ட்டை ஒரு முதல்ல பூசுகிறாரு, அதில் பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பெயிண்டிங் பூசி முழுசாக படமாகிட்டார். இப்போ நான் பாருங்கள், அந்த பெயிண்டிங்கில் அவர் என்ன வரைஞ்சிருக்காரு தெரியுங்களா? ஒரு திரைச்சீலை வரைஞ்சிருக்கிறாரா. அப்படியே வளைஞ்சு அழகாக இந்த சினிமா தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை இருக்குது. அப்படி மெல்ல அது மேலே எழுந்துக்க பார்க்கலாம். அப்படி வளைவாக பட்டு நூல் மாதிரி இருக்குது, பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாரு. தொட்டு திறக்கலாம் போல் தெரியுது, ஆனால் உண்மையில் அது துணி இல்லை. ஆனால் நீங்கள் தொடர்றது என்ன? உண்மையில் துணியை தான். ஏனென்றால் திரையின் மீது தான் திரைச்சீலை வரைஞ்சிருக்கிறாரு. திரை, அதன் மீது கஞ்சி, அதன் மீது பென்சில் ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் பெயிண்டிங். இப்போ 4 நிலையில் வரும்பொழுது ஸ்தூலமாக இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் சூக்ஷ்மமாக பின்னாடி இருக்கிற திரை உங்களுக்கு தெரியல, கஞ்சும் தெரியல, பென்சில் ஸ்கெட்சும் தெரியல, இது மட்டும் தான் தெரியுது. இப்படி தான் ஒரு சிருஷ்டி பண்ணுறாரு. இப்படி சிருஷ்டி பண்ணுவதை இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை நமக்கு விளக்கப் போகிறது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. மற்ற உபநிஷத்துகளில் பஞ்சபூதங்களை தான் சொல்லும். பஞ்சம்னா 5. ஆனால் இங்கே மட்டும் 3 பூதங்களை மட்டும் தான் சொல்லும். அந்த பஞ்சபூதங்களை கொண்டு சிருஷ்டி பண்ணுறதை மற்ற உபநிஷத்து சொல்லும் பொழுது இது 3 மட்டும் ஏன் எடுத்துக்குது நம்ம கேட்கக்கூடாது.
அது அதோடைய இஷ்டம். ஏன்னா அப்படி சொன்னது தான் உண்மைன்னு நினச்சிட்டிங்கன்னா இது பொய்ன்னு ஆகிடும். இந்த 3 பூதங்கள் தான் உண்மைன்னு இந்த உபனிஷத்தை அது பொய்ன்னு ஆகிடும். அப்போ அதோட நோக்கம் என்ன? நானே மாற்றி மாற்றி சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தாத்பரியம் கிடையாது. கற்றுக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுவேன், அவ்வளோதான். சாந்தோக உபநிஷம் 3 வச்சுட்டு வேலையை முடியுது. சில உபநிஷம் 5 பூதங்களை வச்சுக்கிட்டு செய்யுது. இதுக்கு காரணம் என்னன்னா, சங்கரர் சொல்கிறாரு, இது இவ்வளவுதான் கரெக்டாக எல்லா உபநிஷத்தும் ஒரே மாதிரி சொல்லிட்டோம்னா அது சத்தியமாயிடும். இல்லாத பொருளுக்கு சத்தியத்தன்மை கொடுத்துருவீங்க. அதனால் மாற்றி மாற்றி அது சொல்வதற்கு காரணமே அதில் வந்து ஒரு விவஸ்தை கிடையாது. சும்மா பொய்க்காக சொல்கிறது தான். இதை வச்சு புரிஞ்சிட்ட பிறகு இது எப்படி பொய்ன்னு காட்டுறதுக்காக இந்த பொய்யை சொல்வதற்கு இப்படியெல்லாம் உத்தியை பயன்படுத்துது என்று சொல்கிறார்கள். இப்போ சாஸ்திர வழக்கமாக என்ன சொல்லுதுன்னா, பஞ்சபூதங்கள் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் சாந்தோக்கியத்தில் ஆகாசத்தை வாயுவை விட்டு அக்னி, ஆபக, பிருத்திவி என்று சொல்லிச்சு. அதனால தான் போன மந்திரத்தில் பார்த்தோம், முதல்ல அது சங்கல்பித்தது அங்கிருந்து தேஜஸ் உண்டாச்சுன்னு சொல்லி. தேஜஸ்னா அக்னி. அந்த தேஜஸாக இருக்கின்ற பிரம்மம் அது ஒரு தேவதான்னு சொல்லுது. உபநிஷத்து என்ன சொல்லுது? அக்னியை இப்போ வந்து தேவதான்னு சொல்லுது. அது பிரம்மம் தான். அக்னியான பிறகு இப்போ அது தேவதாயிடுச்சு. இந்த அக்னி தேவதா என்ன பண்ணுச்சு? தன்னையே நீராக கற்பனை பண்ணுது. அப்போ நீராக இருக்கின்ற தேவதா என்ன பண்ண போச்சு? தன்னையே அன்னமாக கற்பனை பண்ண போகுது அப்படின்னு இது சொல்லும். இப்படி 3ஆக சொல்லுகிறது. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது? பஞ்சபூதங்கள் சொன்னாலும் 3 பூதங்கள் சொன்னாலும் அதனுடைய இஷ்டம். ஏன் அது வந்து சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அக்னி, ஆபக, பிருத்திவி எல்லாமே உனக்கு உடனடியாக புலப்படுது. அது மூர்த்தம்னு பேர். மூர்த்த பிரபஞ்சங்க கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் ஆகாசம், வாயு டக்குன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால அதை நம்ம வந்து அமூர்த்தம்னு சொல்கிறோம். வடிவம் இருக்கிறது, வடிவம் இல்லை. அக்னிக்கு ஒரு வடிவம் இருக்குது, திக்கு திக்குன்னு எரியுது. தண்ணிக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவம் இருக்கிறது. பிருத்திவிக்கு கல் மண்ணுக்கு வடிவம் இருக்குது. வாயுக்கு தான் வடிவம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆகாசத்துக்கு என்ன வடிவமும் இல்லை. அதனால் வடிவம் இல்லாதனால அமூர்த்தம்னு பேர். இது வடிவம் இருக்கிறது 3க்கு மட்டும் மூர்த்தம்னு பேர். குழந்தைங்க வர்றதுனால வடிவம் இல்லாததை விட்டுட்டு வடிவம் இருக்கிறத வச்சுட்டு கதையை சொன்னால் போதும் அப்படின்னு இந்த 3 பயன்படுத்துது என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நம்ம சொல்லுவோம். மேலும் ஆகாசத்திலிருந்து வாயு அப்படின்னு வரிசை மேலேருந்து கீழே சொல்லும். சில உபநிஷத்து பிருத்திவிலேருந்து கீழேருந்து மேலே போகும். இப்படியும் சொல்லுவது உண்டு. இந்த சாந்தோக்கிய நிலையத்தில் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அன்னத்திலிருந்து நீரும், நீரிலிருந்து அக்னியும் வருவதையும் அது சொல்லும். இப்படி ஆர்டரையும் மாற்றி சொல்லுது, எண்ணிக்கையும் மாற்றி சொல்லுது. இதனுடைய தாத்பரியம் சிருஷ்டி உண்மை அல்ல, இது ஒரு பொய்யே அப்படின்னு சொல்லுவதற்கு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லுது? இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை உனக்கு புரிய வைக்கும் வரை இது தேவை. புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த கதையை நீ வந்து சிறு பிள்ளைகள் கதை என்று நீயே விட்டுடுவ. ஆகட்டும். இப்போ ஜகத்துக்குள்ளே சிருஷ்டிக்கு உள்ளே வருவோம். சிருஷ்டி எப்படிங்கிறத விட்டுடுவோம். சிருஷ்டிக்கு உள்ளே இப்போ வருவோம். சிருஷ்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எத்தனை இருக்குதுன்னு யாராவது கேட்குறாங்க. இந்த ஜகத்தில் எத்தனை இருக்குது சார்னா, சார் மக்களே இப்போ 8 பில்லியன்னு சொல்கிறாங்க சார். அவங்க வளர்க்குற ஆடு, நாய், கோழி, குட்டி எல்லாம் ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கே 10 மாடு தேவைப்படுது பாலுக்கு. அப்போது மனிதனுக்கு அதிகமாகவே மிருகங்கள் இருக்குதுங்க. அந்த மிருகங்கள் சாப்பிட்றதுக்கு அதை விட அதிகமாக செடி கொடி மரங்கள் இருக்கணும். அதுக்கு எண்ணிக்கை இல்லை சார். என்னென்ன லிஸ்ட்டு போடுவீங்க? எனக்கு சின்னதாக ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னால் இந்த ஜகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் லிஸ்ட்டு போட முடியாது. அது பெரிய லிஸ்ட்டாக போயிடும். நீ என்ன சொல்கிற? தேவதத்தாங்க, நான் உங்களை லிஸ்ட் போட்டு தரேன் சார். என்ன நீ சொல்லு பார்க்க? 2 தான் சார் இருக்குது. இந்த ஜகத்தில் என்ன இருக்குது? 2 தான் சார் இருக்குது. அது என்னடா 2ன்னு? ஒன்று அனுபவிப்பது, இன்னொன்று அனுபவம் ஆகுது சார். ஒன்று வந்து அனுபவிக்கின்ற போக்தா, இன்னொன்று அனுபவிக்கப்படும் போக்கியம். இவ்வளோதான் சார். வெரி குட். இந்த போக்தான்ற அனுபவிக்கிறது அதை ஜீவன்னு சொல்லுங்கள் சார். அது வந்து அறிவுடையதுனால சேதனம்னு சொல்லுங்கள் சார். இந்த தின்னு அனுபவிக்கப்பட்ட பொருள் வந்து அறிவற்றது, அச்சேதனம் சார். அது உலகம் சார். இவ்வளோதான் சார் வித்தியாசம். ஓஹோ, போக்கியம், போக்தா, அனுபவிப்பது, அனுபவிக்கப்படும் பொருள், இவ்வளோ தானா? அறிவது, அறியப்படும் பொருள். ரொம்ப நல்லா இருக்கே. ஆமாம் சார். அப்போது உபனிஷத் சொல்கிறத உனக்கு சொல்லட்டுமா? இப்போ தேவதத்தன் சொல்கிற மாதிரி
இந்த அனுபவிக்கிற ஒன்று இந்த ஜீவன் அது சூக்ஷ்மம். இந்த போகியமாக இருக்குது அனுபவிக்கப்படும் பொருள் அது ஸ்தூலம். இப்போ புரியுதா? எப்படி சொல்லுங்கள் சார்? இங்கே பாருங்கள், இந்த லட்டு போகியம், கண்ணுக்கு தெரியுது, காதுக்கு தெரியுது, இதில் குணங்களெல்லாம் தெரியுது. சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம்லாம் இது இருக்கிறது பார்க்குறோம். பஞ்சபூதங்களும் இருக்குது. இது போக்கியம். நீ சாப்பிட்டு அனுபவிக்கும்போது ஆஹா அப்படின்னு சொன்னானே அந்த போக்தா, அவன் யாருக்கா கண்ணுக்கு தெரிகிறானா? அவன் சூக்ஷ்மம். அப்போ அனுபவிக்கிறவெல்லாம் சூக்ஷ்மமாக உள்ளே இருக்கிறான் சரீரத்தில். அனுபவிக்கும் பொருள்லாம் சரீரத்துக்கு வெளியே இருக்குது. சரீரமும் அனுபவிக்கப்படுது. ஏன்னா நான் என் சரீரத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன். நல்லா அப்படி சொரியும் பொழுது சுகமாக இருக்குது. அப்போ சுகப்படுறவன் யார்? சூக்ஷ்மமாக இருக்கின்ற நான் அனுபவிக்கிற பொருள் எது? என் சரீரம். ஸ்தூலமான சரீரத்தை சூக்ஷ்மமான நான் அனுபவிக்கிறேன். என்னுடைய சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை எடுத்து மடியில் வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் அனுபவிக்கிறேன். அந்த குழந்தை என்னை கட்டிப்பிடிச்சு அனுபவிக்குது. இப்போ ஸ்தூலத்தை அனுபவிக்குது ரெண்டும். அந்த ஸ்தூலத்தை இந்த ஸ்தூலம் அனுபவிக்குது. உண்மையிலே அங்கே இருக்கிற சூக்ஷ்மம் இந்த ஸ்தூலத்தை அனுபவிக்குது, இங்கே இருக்கிற சூக்ஷ்மம் அந்த ஸ்தூலத்தை அனுபவிக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஜகத்தில் சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் தான் இருக்குது. சூக்ஷ்மம் எல்லாம் போக்தாக்கள், ஸ்தூலம் எல்லாம் போகியங்கள். இவ்வளோ தான் சிருஷ்டி. இப்போ கடவுள் சிருஷ்டி பண்ணணும் என்ன பண்ணுவார்? முதல்ல போக்தாவை சிருஷ்டி பண்ணுறாரு. அப்புறம் யோசனை பண்ணுறாரு, போக்தாவை பண்ணிட்டோம், போக்கியம் ஒன்றும் இல்லைன்னா அவன் பசின்னு கத்துவானே. உடனடியாக ஒரு போக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். இப்படி தான் சிருஷ்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போக்தாவை இந்த சூக்ஷ்மமானவன் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களும் அதே கொஞ்சம் கலந்து சூக்ஷ்மமான ஒரு பௌதிகத்தை உண்டாக்குறார். அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? பார்த்தோம் சொன்னால் இந்த இயற்கையில் விஞ்ஞானிகள் கூட பார்க்கும் பொழுது மிக மிக நுட்பமான இழைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இழைகளெல்லாம் தூய்மையாக இருக்குது, இன்னதுன்னு சொல்லாமல். ஆனால் அதெல்லாம் ஒன்றா கலக்கும் பொழுது அணுத்துகள்களாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது பூதம், துகளாக வந்த உடனே அது பௌதிகம். இந்த அணுத்துகள்களில் ஒன்றா சேர்ந்தபோது ஸ்தூலமான அணுக்கள் வந்துடுது. அந்த அணுக்களை ஒன்றா செய்யும்போது ஸ்தூலமான மூலக்கூறுகள் வருது. இப்போ 4 படிநிலை பார்க்குறோம். சூக்ஷ்மத்திலையும் பூத பௌதிகம், ஸ்தூலத்திலும் பூத பௌதிகம் என்று பார்க்கிறோம். அப்போ சூக்ஷ்மத்திலும் தூய்மையான நிலையிலிருந்து கலப்பும் இருக்கிறது, ஸ்தூலத்திலும் தூய்மையானது கலப்பும் இருக்கிறது. இப்படி நம்ம புரிஞ்சுக்குவோம். சரி, இதுக்கு மேலே நம்ம அதிகம் பேச வேண்டாம். இப்போ நாம் பார்த்தது போக்தாவும் போக்கியமும், சேதனமும் அச்சேதனமும், ஜீவனும் உலகமும், இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்கிட்டையும் பூத பௌதிகம் இருக்கிறது, உலகத்திலையும் பூத பௌதிகம் இருக்கிறது. இது புரிஞ்சுதான் போதும். அக்னியாக இருக்கின்ற பிரம்மம் நீராக தன்னை கற்பனை பண்ணி கொண்டது. இப்போ அக்னி நீராக இருக்கின்ற பிரம்மம் தன்னிலிருந்து பிருத்திவியை சங்கல்பிக்கிறது என்று அடுத்த மந்திரம் சொல்லும். இந்த 3 பூதங்களும் பிரம்மம் தான். பிரம்மம் சத்தியம், இந்த 3 பூதங்களும் மித்யா. அதில் தோன்றின்றே சங்கல்பங்கள், அதை நம்ம மாயை என்று சொல்கிறோம். நெருப்பிலிருந்து நீரும் நீரிலிருந்து அன்னமும் வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நெருப்பிலேருந்து எப்படி நீர் வரும் அப்படின்னு கற்பனை பண்ணுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? அக்னியாக இருக்கக்கூடிய, அறிவாக இருக்கக்கூடிய நீ, அக்னின்னா இங்கே வந்து அறிவு கொழுந்தாக இருக்கின்ற உனக்கு தண்ணியாக நீ உன்னை கற்பனை பண்ணிட்டு தண்ணியில் மிதக்கிற மாதிரி பார்க்குறது கஷ்டமா? அதனால் அது ரொம்ப சுலபந்தான். இருந்தாலும் நீ கேட்டதுனால அக்னியிலேருந்து வருங்கிறதுனால ஒரு உதாரணமும் சொல்லிச்சு பார்த்தோம். மனிதன் அதிகமாக உழைக்கும் பொழுது உடம்பு சூடேறும் பொழுது வியர்வை வருகிறது என்று சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு உதாரணமும் சொல்கிறோம். இந்த அனிமேஷன் பண்ணுற படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுனாமி மாதிரி ஒரு படமே எடுத்துருக்குறாங்க. ஜப்பானில் அதை எடுத்து அந்த படத்தை நம்ம பார்த்தோம். உண்மையிலே நம்ம சுனாமி நம்ம பார்த்தா எப்படி பயந்து நடுங்குவோமோ அது மாதிரி திரையில் பார்க்குறாங்க. நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தா கூட அந்த திடுக்கணும் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கலாம்.
அப்பேறு பனைமரத்து உயரத்துக்கு அலைகள் மேலே வரும்பொழுது ஜனங்கள்லாம் குட்டி குட்டி குட்டியாக ஓடுறாங்க. அந்த அலைகள் பனைமரம் மாதிரி மேலே எழுந்து அதை அமுக்கி போடும் பொழுது அவங்க உள்ளே சூறாவளி மாதிரி இழுத்து செல்லப்பட்டு பீஸாக போயிடுறாங்க. ஒவ்வொரு உடம்பும் இழுத்து இழுத்து அங்கேயும் வீசப்படுது. ஒன்று கூர்மையான மரத்தின் குச்சியில் வந்து உடம்பு செய்து அங்கேயே அங்கே மரணம் அடைகிறாங்க. அப்போ அந்த அத்தனையும் ஸ்தூலமாக தெரிந்து உங்களுக்கு திடுக்கிட வைக்குது. ஆனால் சினிமா ப்ரொஜெக்டர் அங்கே பார்க்குறீங்கல்ல, திரும்பி பின்னாடி பார்க்கணும். ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்படி திரும்பி குழந்தைகள்லாம் பின்னாடி எங்கே படம் போடுறாங்கன்னு பார்க்கும். அங்கே இந்த சுனாமி எப்படி இருக்குது, சூக்ஷ்மமாக புலப்படாத சாஃப்ட்வேராக இருக்குது. ஆனால் அதை புலப்படுங்கின்ற ஹார்ட்வேரை வச்சு நோவா சுனாமி போன்றவற்றை நம்ம காட்டுறோம் இல்லையா? அதே போல தான் உன்னுடைய சூக்ஷ்மமான மனம் ஸ்தூலமான உலகத்தை சிருஷ்டி செய்து என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த மந்திரம் 6வது அத்தியாயம் 2வது கண்டம் 4வது முதல்ல அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து எப்படி நிலம் தோன்றியதுன்னு சொல்லுது. இதை பார்ப்போம் இப்பொழுது. தா ஆப ஐக்ஷந்த பஹ்வியக ஸ்யாம் பிரஜாயேயம் இதி தா அன்னம் அர்ஷிதந்து தஸ்மாத் எத்திர க்வச்ச ச வர்ஷதி ததேவ பூயிஷ்ட அன்னம் பவதி அத் அப்ய ஏவ ததத் அன்னாத்தியம் ஜாயதே என்று சொல்கிறது. இது இந்த சொற்களை பார்ப்போம். அந்த நீர் தத்துவமானது, த ஆப்பக அந்த நீர் தத்துவமானது பற்பலவாக அது வந்து சிந்திக்குது. நாங்கள் இப்போ இந்த ப்ளூரல் ஆகி போச்சு. ஏன்னா ஆப்பகன்றது வந்து சமஸ்கிருதத்தில் ப்ளூரல் தான் பன்மை. காற்று ஆகாயம் என்று சொல்லும் போதெல்லாம் ஒன்று இங்கே நீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். தமிழில் நீர்கள்னு சொல்ல மாட்டோம், நீர்னு தான் சொல்லுவோம். தண்ணீர்கள்னு சொல்ல மாட்டோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அதனுடைய இலக்கணப்படி ஆபகங்கிறது ப்ளூரல். அதனால் நாங்கள்னு அவங்க வந்துருச்சு. அந்த நீர் தத்துவம் அது தான் இந்த இடத்துல மந்திரத்தில் பார்க்கும் பொழுது ஆபக ஐக்ஷந்த அப்படின்னு வந்து ஐக்ஷதின்னு வரல, ஐக்ஷந்த பக்வியக சியாமக எல்லாமே சியாம்னு வராமல் சியாமகன்னு சொல்லுது ப்ளூரல்ங்கிறது. இது இலக்கணம், அதை நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். அப்படி தண்ணீர் வந்து நானும் பலவையான ஆகுவேன். எப்படி பிரம்மம் பலவையான ஆகுவேன் என்று அக்னி ஆச்சு, அக்னி பலவாக ஆவேன் என்று நீராச்சு. எங்கே நீ பலவாச்சு? இனிமேல் தான் பலவாக போகுது. இவங்கெல்லாம் பிரம்ம தேவர்கள். பிரம்மா அக்னி தேவனாகவும் நீர் தேவனாகவும் இப்பொழுது அன்ன தேவனாகவும் மாறப்போகிறார். 3 பேரா இப்போ இல்லை, ஒரே பிரம்மம் 3 தேவசக்திகளை உண்டாக்கியிருக்கிறது. அதை நம்ம பார்க்க போகிறோம். தேவசக்திகள் 3, அக்னி நீர் நிலம். அந்த என்று ஆலோசித்து அவை அன்னத்தை வழங்கும் பிருத்திவியை தோற்றுவிக்கின்றன. எது? நீர். அதனால்தான் எப்பொழுதெல்லாம் மழை பொழிகிறதோ அவ்விடத்தில் உணவு மிகுதியாக உண்டாகிறது. தஸ்மாத் எத்திர க்வ ச வர்ஷதி எனவே எங்கெல்லாம் அதிகமாக மழை பெய்கிறதோ ததேவ அங்கெல்லாம் பூயிஷ்டம் அன்னம் அதிகமான தாவரங்கள் செடிகள் வளர்கிறது. அன்னங்கிறத நீங்கள் செடி கொடிகளை எடுத்துக்கணும். பயிர் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள். நீரிலிருந்து தான் நிச்சயமாக இந்த உணவுகள் தோன்றுகிறது. நீருக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அந்த ஏன் வந்து உணவுக்கு நேராக போயிட்டாரு? நிலம்தான்னு சொல்லியிருக்கணும். நிலம் வேற உணவு வேறையா? கடலையை நீ பிடுங்கி நிலக்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலம்தான் இப்போ கடலையாக மாறி இருக்குது. அந்த கடலை நீ சாப்பிட்டீங்கன்னா அன்னத்தை சாப்பிட்ற, உண்மையிலே மண்ணை தான் சாப்பிட்ற. நீ வந்து கடலையாக்கி சாப்பிட்ற, மண்புழு நேரம் மண்ணையே சாப்பிடுது. மண்ணையே உணவாக சாப்பிட்றது இருக்குது. நம்ம மண்ணிலேருந்து பயிரை உண்டாக்கி சாப்பிட்றோம். மண்ணே அன்னம். அதனால் அன்னம் வேற மண் வேற. மண்புழு கேட்டோம்னா மண் தான் எனக்கு அன்னம், பிருத்திவி தான் அன்னம். அதனால் இங்கே வந்து சாந்தோக்கியம் வந்து பிருத்திவி என்றும் அன்னம் என்றும் பிரித்து சொல்வதில்லை, நிலத்தை உணவாகவே பேசுகிறது. அதனால் எங்கெல்லாம் மழை பொழிகிறதோ அங்கெல்லாம் அதிகமாக உணவு உண்டாகிறது. எனவே நீரிலிருந்து தான் அன்னம் உண்டாகிறது, பிருத்திவிகள் உண்டாகின்றன என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதனால தான் நீரின்றி அமையாது உலகு. நீர் தான் உணவு, நீரும் உணவு, உணவையும் உண்டாக்குற உணவு அது. சில பேர் தண்ணி குடிச்சே பசி ஆறிடுறாங்க. அப்போ நீர் என்ன ஆயிடுச்சப்போ உணவு.
அந்த நீரினால் உணவு உற்பத்தி பண்ணி அதையும் சாப்பிட்றான். அப்போ நீர் உணவாகவும் உணவை உண்டாக்கின்ற பொருளாகவும் இருக்கிறது என்று வள்ளுவர் சொல்லுவார். இது வரைக்கும் நம்ம 2ஆம் கண்டத்தை பார்த்தோம். இதை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். இது வரைக்கும் சத்து லட்சணத்தை அறிந்தோம். சதேவ சௌமே இதம் அக்ரே ஆசீத், அது எப்படிப்பட்டது என்று பார்த்தோம். அது சத்தியம் என்று கண்டுபிடித்தோம். அசத்திலிருந்து எதுவும் தோன்றாது, சத்திலிருந்து தான் தோன்றும் என்றும் நிரூபித்தோம். அடுத்து அக்னி, நீர், நிலம் அல்லது அன்னம் என்று சொல்லக்கூடிய 3 சூக்ஷ்ம பூதங்கள் எப்படி உண்டாச்சு, சங்கல்பத்தினால் உண்டாச்சு என்று சொன்னோம். அடுத்து இந்த 3 பூதங்கள் மூலம் ஸ்தூலமான பிரபஞ்சம், நம்முடைய ஸ்தூலமான உடல் எப்படி தோன்றுகிறது என்று சாந்தோக்கியம் செல்லும்.